ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிளட் வெசல்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம இந்த பிளட் குரூப்பிங், ஆர்ஹெச் பிளட் குரூப் இதை பற்றி பார்த்தோம். இந்த புக்கில் பிளட் வெசல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். எப்படி நம்ம பாடிக்குள்ளே பிளட் ஃப்ளோ ஆகுது, யார் இந்த பிளட்டை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். blood vessels, ஃபஸ்ட்டு பாருங்கள், blood vessels comprise a network of hollow tubes found throughout the body through which blood flows. இப்போது நம்ம பாடி ஃபுல்லாகவே ஒரு ஹோலோ டியூப்ஸ் நம்ம பாடி ஃபுல்லாகவே இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். அதாவது நம்ம 3 மேஜர் கைண்ட்ஸ் ஆஃப் blood vessels இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஒன் இஸ் ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேபிலரிஸ். ஓகே, இப்போ மூணாக பிரிக்கிறோம் blood vesselsஸை: ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ். ஓகே, இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் இந்த 3 blood vessels. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆர்டரிஸ். Arteries, these are muscular, thick-walled, elastic vessels with the narrow cavities. Okay, அப்போ இந்த ஆர்டரிஸ் எப்படி இருக்க போகுது? இது ஒரு மஸ்குலார் பார்ட்டாக இருக்குது, திக் வால்ட். ஓகே, அப்போ ஆர்டரிஸ்க்கும் வெயினுக்கும் நம்ம உள்ள டிஃப்ரென்ஷியேட் படிக்கும்போது இந்த ஆர்டரிஸ்ன்றது திக் வால் பார்ட்டாக இருக்க போகுது. எலாஸ்டிக் வெசல்ஸாக இருக்குது பாருங்கள், எலாஸ்டிக். அப்போ விரிவடையும் தன்மை உள்ளது தான் இந்த ஆர்டரிஸ். ஓகே, வித் நேரோ கேவிட்டிஸ். அப்போ ஒரே குறுகிய பகுதியாக இருக்கிறது தான் இந்த நேரோ கேவிட்டிஸ். இதனுடைய வேலை என்ன? ஆர்டரிஸுடைய வேலை என்ன? தட் கேரி பிளட் ஃப்ரம் ஹார்ட் டு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் பாடி. இதனுடைய வேலை என்ன பாருங்கள், ஹார்ட்லேருந்து பிளட்டை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த ஆர்டரிஸுடைய வேலையாக இருக்குது. ஓகே, இப்போது இந்த ஆர்டரிஸ் வழியாக பிளட்டு ஃப்ளோ ஆகும்போது அதனுடைய ப்ரெஷர் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம்னா, ஃப்ளோ அட் ஹை ப்ரெஷர், பிளட் ஃப்ளோ அட் ஹை ப்ரெஷர் த்ரூ த ஆர்டரிஸ். ஆர்டரிஸ் வழியாக பிளட் ஃப்ளோ ஆகும்போது ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், அதிகமாக இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்த பார்ட் பாருங்கள். ஆர்டரிஸ் ஜென்ரலி கேரி ஆக்சிஜனேட்டட் blood. ஓகே, அப்போது அப்போ என்ன சொல்கிறோம், ஆர்டரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் blood. ஓகே, அப்போ இந்த ஆர்டரி கேரி ஆக்சிஜனேட்டட் blood. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிக்சரை போட்டு காமிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஹார்ட்னு வச்சுங்க. ஹார்ட்டை 4 சேம்பர் பிரிக்கிறோம். ஆரிக்கல், மேலே 2 சேம்பர் ஆரிக்கல், கீழே வென்ட்ரிக்கல். இது ரைட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். சரிங்களா? இப்போது ஆர்டரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் blood. ஓகே, அப்போ நம்ம ஹார்ட்லேருந்து 2 ஆர்டரி வெளியேறுது. ஒன்று லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து வெளியேறுற அந்த அயோட்டா. ஓகே, லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டு வெளியேறுது. எதன் வழியாக வெளியேறும்? அயோட்டா. அயோட்டான்றது நம்ம பாடியில் நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஆர்டரி எதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஆர்டரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அயோட்டா. அரைஸ் ஃப்ரம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அடுத்து இந்த ரைட் வென்ட்ரிக்கலில் பாருங்களேன், இதிலிருந்து ஒரு ஆர்டரி வெளியேறுது. இந்த ஆர்டரிக்கு பேர், இந்த ஆர்டரி ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து வெளியேறுது. இதுக்கு பேர் பல்மோனரி ஆர்டரி. ஓகே, இதுக்கு பேர் பல்மோனரி ஆர்டரி. ஓகே, அப்போது ஆர்டரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் blood எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்டரி. ஏன்னா அந்த பல்மோனரி ஆர்டரின்றது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸுக்கு கொண்டு போகிறது தான் அதனுடைய வேலையாக இருக்குது. அப்போது எல்லா ஆர்டரியுமே
ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போகும் எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்டரி. இப்போ லார்ஜஸ்ட் பிளட் வெசல்ஸ் எதுன்னு ஆர்டரி எதுன்னு பார்த்தீங்கன்னா அயோட்டா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் ஆர்டரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டரியோல்ஸ். ஓகே, இப்போ லார்ஜஸ்ட்னா அயோட்டா, ஸ்மாலஸ்ட்னா இதிலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் போகும் பார்த்தீங்களா. ஸ்மாலஸ்ட் ஆர்டரினா ஆர்டரியோல்ஸ். இப்போ ஆர்டரியோல்ஸ் அதுக்கப்புறம் கேபிலரி பிரான்ச்சஸாக மாறுறது. ஓகே, அப்போது இங்கே லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெளிவாக பார்க்குறோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெயின்ஸ். வெயின்ஸ் ஆர் தின் வெசல்ஸ். ஓகே, வெயின்ஸ் எப்படிப்பட்டது? தின் வெசல்ஸ். நம்ம ஆர்டரிஸ் திக் வெசல்னு பார்த்தோம். வித் நேரோ கேவிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே வெயின்ஸை பற்றி பார்க்குறோம். தட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பிளட் டு த ஹார்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் பாடி. ஓகே, அப்போ வெயின்ஸுடைய மெயின் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட்டை பல இடங்கள்ல இருந்து நம்ம பாடியில் டிஃப்ரெண்ட் பார்ட்டில் இருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயின்ஸ். ஓகே, அப்போது வெயின்ஸுடைய வேலை என்ன பாருங்கள், டிரான்ஸ்போர்ட் பிளட் டு த ஹார்ட். ஓகே, ஹார்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் பார்ட்டில் இருந்து பாடியில் டிஃப்ரெண்ட் பார்ட்டில் இருந்து ஹார்ட்டுக்கு பிளட்டை கொண்டு வர்றது இந்த வெயின்ஸ். வெயின்ஸ் டிரான்ஸ்போர்ட் பிளட் அட் லோயர் ப்ரெஷர் தென் த ஆர்டரிஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆர்டரிஸ் தான் அதிகமான ப்ரெஷரோட இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அதை விட கம்மியாக தான் இருக்கும் இந்த வெயின்ஸில் ப்ரெஷர். தே ஹாவ் வால்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல் விச் ப்ரிவென்ட் பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். ஓகே, அப்போது இதில் இந்த வெயின்ஸில் வால்வ் இருக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரிவென்ட் பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். பிளட்டு பேக் ஃப்ளோ ஆகாமல் தடுக்கிறதுக்கு, பேக் ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த வால்ஸ் இங்கே யூஸ் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஓகே, அந்த பிக்சரை நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, இதுதான் இந்த வால்ஸ் பாருங்கள். இது வெயின், ஸ்ட்ரக்சர் ஆஃப் வெயின் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த வெயினுடைய வால், இந்த வால் பாருங்கள் தின் அவுட்டர் வால், இதனுடைய அவுட்டர் வால் தின்னாக இருக்குது. இந்த வால்வ்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, வெயின்ஸில் வால்வ் இருக்கும். ப்ரிவென்ட் பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். பிளட்டு இது வழியாக நம்ம போகுதுன்னா, பிளட்டு இது வழியாக இப்படி போகும்போது மறுபடியும் ரிட்டன் பிளட்டு மேலே போகாது. இப்படி இல்லை, இப்படி கீழே இருந்து மேலே போகுதுன்னா, இல்லை இது வழியாக இப்படி போகுதுன்னா போன பிளட்டு மறுபடியும் திரும்பி வராமல் தடுக்கிறதுக்கு இந்த வால்வ்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே, வால்வ்ஸ் கண்ட்ரோல் த டைரக்ஷன் ஆஃப் பிளட் ஃப்ளோ ஆஃப் பிளட். ஓகே, அப்போது வால்வ்ஸுடைய வேலை என்னென்னா இந்த பிளட்டு ஃப்ளோ ஆகிறத கட்டுப்படுத்துறது இந்த வால்வ்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து வால்வ்ஸ் பற்றி பார்த்துட்டோம். வெயின்ஸ். வெயின்ஸ் கேரி deoxygenated blood. ஓகே, நம்ம ஆர்டரிஸோடைய வேலை என்னன்னு பார்த்தோம். இட் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்டரி மட்டும் பார்த்தோம். இங்கே வெயின்ஸ் கேரி deoxygenated blood, ஒன்லி எக்ஸப்ஷன் டு திஸ் பல்மோனரி வெயின். அப்போ பல்மோனரி வெயின் என்ன வேலையை செய்யுது? இட் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் லங்ஸ். ஓகே, லங்ஸில் இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை நம்முடைய ஹார்ட்டுக்கு கொண்டு வர்றது இந்த பல்மோனரி வெயின் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, லார்ஜஸ்ட் வெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் அண்டு சுப்பீரியர் வீனேகாவா. எப்படி இருக்கும் இந்த இன்ஃபீரியர் அண்டு சுப்பீரியர் வீனேகாவா? அதேமாதிரி ஸ்மாலர் வெயின் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெனியூல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த இன்ஃபீரியர் சுப்பீரியர் வீனேகாவா எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்து இந்த இன்ஃபீரியர் அண்ட் சுப்பீரியர் வீனகவா எங்கே வருது அப்படிங்கிறத பார்ப்போம். திஸ் லார்ஜஸ்ட் வெயின் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ரைட் ஏட்ரியம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரைட் ஏட்ரியத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெயின் வந்து சேருது. ஒன்று சுப்பீரியர் வீனகவா, இது இன்னொன்று இன்ஃபீரியர் வீனகவா. ஓகே, அப்போது இது சுப்பீரியர் வீனகவா, எஸ்விசி. சுப்பீரியர்னால் மேலே நம்முடைய பாடியில் மேல் பகுதியிலேருந்து எல்லா பிளட்டையும் கொண்டு வந்து டிஆக்சினேட்டட் பிளட்டை கொண்டு வந்து எங்கே சேர்க்கறது? ரைட் ஏட்ரியத்தில் சேர்க்கறது இந்த சுப்பீரியர் வீனகவா. இன்ஃபீரியர் வீனகவா நம்முடைய பாடியில் லோயர் பார்ட்ஸ். ஓகே, இது இன்ஃபீரியர் வீனகவா. நம்ம பாடியில் லோயர் பார்ட்லேருந்து பிளட்டை கொண்டு வந்து இந்த ரைட் ஏட்ரியத்தில் சேர்க்கறது இந்த இன்ஃபீரியர் வீனகவா. அப்போ ரெண்டு வெயின்ஸ் உள்ளே வந்து சேருது, டிஆக்சினேட்டட் பிளட்டை கொண்டு வந்து சேர்க்குறதுன்றதை நம்ம பார்க்குறோம் ரைட் ஏட்ரியத்தில். அதே மாதிரி
லெஃப்ட் ஏட்ரியத்தில் 4 பல்மோனரி வெயின்ஸ். ஓகே, 4 பல்மோனரி வெயின்ஸ் இந்த இடத்துல வந்து சேரும். ஓகே, இது என்ன பிளட்டை கொண்டு வரும்? ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு வருது. எங்கேருந்து கொண்டு வரும்? லங்ஸில் இருந்து கொண்டு வருது. ஓகே, இதுக்கு பேர் பல்மோனரி வெயின்ஸ். பல்மோனரி வெயின்ஸ். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேபிலரிஸ். கேபிலரிஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி நேரோ பிளட் வெசல்ஸ். கேபிலரியில் பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் அது ஒரு ஸ்மாலஸ்ட் பிளட் வெசல்னு நம்ம பார்க்குறோம். ரொம்ப குறுகிய சின்னதாக இருக்கக்கூடியது இந்த கேபிலரிஸ் தட் ஃபார்ம் நெட்வொர்க் அரவுண்ட் ஆர்கன் அண்ட் டிஷ்யூஸ் ஆஃப் த பாடி. ஓகே, எங்கே இருக்கும் இந்த ஆர்டரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் த ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். இந்த டிஷ்யூஸ் எல்லாம் இருக்கிற இடம் இல்லை ஆர்கன்ஸ் இருக்கிற இடங்களில் எது போய் ஜாயின் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, எது கனெக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிலரிஸ் தான் கனெக்ட் ஆகுது. ஓகே, தேர் வால்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஒன்லி சிங்கிள் லேயர் ஆஃப் எண்டோதீலியல் செல்ஸ். எண்டோதீலியல் செல்ஸ் நம்ம கொடுக்கல. இது இந்த கேபிலரிஸுடைய வால் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் லேயராக தான் இருக்கும், ஒரே வால் தான் இருக்கும். எப்படி நம்ம ஆர்டரிஸ் வெயின்ஸ் நிறைய திக் அண்ட் தின்னு பார்த்தோமோ, இங்கே அது மாதிரி கிடையாது, சிங்கிள் லேயர் ஆஃப் வால்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். திஸ் கேபிலரிஸ் ஆர் சப்ளைட் வித் பிளட் பை ஆர்டரியோல்ஸ் அண்ட் ட்ரைன் பை வெனியூல்ஸ். பாருங்கள், கேபிலரிஸ் ஆர் சப்ளைட் வித் பிளட் பை ஆர்டரியோல்ஸ். ஓகே, ஆர்டரியோல்ஸ் வழியாக பிளட்டை சப்ளை பண்ணுது, வெனியூல்ஸ் வழியாக பிளட்டை வெளியில் அனுப்புறது. த கேபிலரிஸ் permit the exchange of gases, nutrients and waste between the blood and the cells in the body. Okay, இப்போ capillaries உடைய வேலை என்ன? permit exchange of gases. gases exchange ஆகிற இடமும் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த capillaries-ல தான் gases exchange ஆகுது. nutrients transmit or transport ஆகிறது, or nutrients exchange ஆகிறது, அதே மாதிரி waste exchange ஆகிறது எல்லாமே கேபிலரிஸால் தான் நடக்குதுன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம்.